ஒரு வழியா சண்டை இல்லாம சீசன முடிப்பாங்கன்னு சொல்லி பிக் பாஸ் லாஸ்ட்டா ஒரு ஏவி போட்டா, அந்த ஏவியவே ஒரு கான்டெக்ஸ்ட்டா எடுத்து அதுலேருந்து ஒரு சண்டை போடுறாங்க. இந்த தர்பீஸ் மண்டையனும், மக்களின் நாயகன் வினோத் அண்ணாவும். ஸோ வினோத் அண்ணா மீது எந்த ஒரு தப்புமே இல்ல. அந்த ஏவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கவுண்டர் தான் குடுத்தாரு எப்பயும் போல. அதுக்கு வந்து தர்பீஸ் வந்து ஒரு நேஷனல் டெலிவிஷன் கூட பார்க்காம, இவன்லாம் என்ன படிச்சிருக்கான்னு தெரியல. ஆனா ஊனா வார்த்தைக்கு வார்த்தை நான் படிச்சவன் எனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, தராதரம் இருக்கு, அதெல்லாம் பேச தெரிஞ்ச உனக்கு, ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல வந்து துப்பனா அது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக் காமன் சென்ஸே இல்லை. பேசிக் மேனர்ஸும் இல்லை, காமன் சென்ஸும் இல்லை, அறிவும் இல்லை, இவன் மனுஷனும் இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து இந்த தர்பீஸ் மண்டை வந்து பண்ணி தொலைச்சிருக்கான். ஸோ ரம்யாக்கும் திவாகருக்கும் சண்டை வருது ஏவியில் ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கும்போது வினோத்தனா வந்து ஒரு கவுண்டர் போட்டிருக்காரு. காண்டு கலாய்ன்னு சொல்லுவாங்க. இது காண்டு கலாய்ன்னு தாண்டி ஒரு சில அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் டெலிவிஷனில் வந்து அதை மியூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வேர்டை யூஸ் பண்ணி கானா வினோத்தை வந்து திட்டுறாரு. கானா வினோத் எவ்வளோ பெருந்தன்மையான ஒரு மனுஷனா, இப்படி நம்மளை சொன்னாலுமே அவர் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஏன்னா அவருடைய ஃப்ளாஷ்பேக் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு பாக்ஸர் அப்படின்னு. ஒரு பஞ்ச் விட்டார்னா போதும் மொத்த தர்பீஸும் உடஞ்சிரும். மூக்கிலிருந்து மொழியிலிருந்து எல்லாமே. ஆல்ரெடி உடஞ்ச தர்பீஸ் மாதிரி தான் இருக்குது அவன் மூஞ்சி. ஆனால் அதெல்லாம் கருத்தில் கொண்டு இங்கே வந்து நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இங்கே நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னுக்காக அவர் அமைதியாக இருந்தார். என்ன பிரஜன் வந்து அதுக்கு வாய்ஸ் அவுட் கொடுத்தாரு. இந்த மாதிரி நீங்கள் துப்பக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பிரஜன் மீது சாட ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது பிரஜன் உண்மையிலே படத்தில் ஹீரோவாக நடித்தவர். இவன் வந்து தானே ஒரு ஹீரோ அப்படின்னு உலகத்தில் இவன் மட்டும் நம்பிட்டு இருக்க ஒன் ஆஃப் த நார்சிஸ்ட் மேன் இன் தி வேர்ல்டு. அதாவது மேன்னு சொன்னால் மனித குலத்துக்கே ஒரு அவமானம். ஸோ மிருகம்னு சொல்ல முடியாது. அது மிருகங்களுக்கு வந்து அவமதிக்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இந்த தர்பீஸ் வந்து உண்மையிலே சுய அறிவோடு பண்ணுறானா, வெளியே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வெளியே பார்க்குற விஷயங்கள், ஐயோ என்ன நம்ம தானே பெரிய புளுத்தி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே பார்த்தா வினோத்னா வந்து செம ஃபேமஸில் இருக்காரு, மக்கள் மனசை வென்ற நாயகன் அவராக தான் இருக்கார் அப்படிங்கிற பொறாமையினாலையும் ஒரு கார்போடன்சினாலே இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது சத்தியமாக தெரில. யாருக்கு தெரியும், அவங்களுடைய பாசமலோட தங்கச்சியை கூட ஏற்றி விட்டுருக்கலாம். எப்படி இருந்தால் எனக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க, அதனால் நீங்கள் போயிட்டு என்னோடய ரோலை நீங்கள் வந்து பாருங்கள். ஒரு ஷோ நல்லா போகக்கூடாதுன்னா அதுக்கு நம்மளை மாதிரி பீடை வந்து இருக்கணும். ஒரு தங்கச்சியாக நான் அந்த இடத்துல இல்லை, ஸோ ஒரு அண்ணன் பீடியாக நீ இருக்கணுண்ணே அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க போகிறது. ஸோ திவாகர் எடுத்தது வந்து எவ்வளோ பெரிய ஒரு தப்பான முடிவு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பிக் பாஸ் டீம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அது நம்ம மக்களும் இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கணும். தப்பான நபர்களை வளர்த்தி விட்டோம், தப்பான நபர்களை தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் வந்து பேசுகிறோம், வளர்த்தி விடுறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த கேவலவாதியான திவாகரை பார்த்தா மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் மிஸ்டேக்கை பண்ணாதீங்க.